சிம்பிள் ப்ரெசன்ட் கொஷனில் பாருங்க நாங்கள் இங்கே சப்ஜெக்டும் வேர்ப்பையும் போட போகிறோம். அப்போ பாருங்க சப்ஜெக்ட் ஐவி யூதே ஹீஸ் இட் நேமை போடுறோம். இங்கால வேர்ப் வந்து எப்போவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ் சிம்பிள் ஃபியூச்சர் கொஷனில் வந்து வேர்ப் வந்து எப்போவுமே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். வேர்ப் என்ன செய்யணும்? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். சரியா? அப்போ நாங்கள் வந்து முதலாவதாக சப்ஜெக்டை போட்டுட்டு அங்கால வந்து ஈட் போட்டுருக்கிறேன். இதுக்கு முன்னால் வந்து இந்த சப்ஜெக்டுக்கு முன்னுக்கு டூ அல்லது டஸ் போட்டிங்கன்னா கேள்வியாக மாறிடும். ஏன் இந்த டஸ் வருதுண்டா இந்த ஹீ ஷீ இட் அந்த நேம் வரைக்குள்ள நாங்கள் வேர்ப்போட ஒரு எஸ் சேர்க்கிறோமல்லோ அந்த எஸ்ட இம்பேக்ட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீ ஷீ இட் அல்லது ஒரு நேம் வந்தால் டஸ் வரும். ஐ வி யூ தேக்கு வந்து டூ வரும். இந்த டூவை டஸ்ஸை எந்த சப்ஜெக்ட் வருதுன்னு பார்த்து அதை தூக்கி முன்னுக்கு போட்டிங்கன்னா கேள்வியாக மாறிடும். இப்போ பாருங்க யூ ஈட்டண்டா நீ சாப்பிடுகிறாய் தானே. இதுக்கு முன்னால் டூவை போட்டிங்கன்னா சரி டூ யூ ஈட் நீ சாப்பிடுகிறாயா. அப்போ இந்த ஈட்டுக்கு பதிலாக பிளே போட்டோம்டா டூ யூ பிளே நீ விளையாடுகிறாயா. இப்போ டூ யூ கோ நீ போகிறாயா. இந்த வேர்ப் உங்களுக்கு நிறைய எவ்வளவு தெரியுதோ வேர்ப்பை நீங்கள் ஆட் பண்ணி கொண்டு போக போக நிறைய கேள்வியை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஹீ ஷீ ஈட்டுக்கு தானே அவன் சாப்பிடுகிறானாண்டா டஸ் ஹீ ஈட். அவன் விளையாடுகிறானா டஸ் ஹீ பிளே. அவள் படிக்கிறாளா டஸ் ஷீ ஸ்டடி. சரியா? அப்போ பாருங்க இந்த ஐ வி யூ தேக்கு வந்து டூ போடுவோம். ஹீ ஷீ ஈட் அல்லது நேம் வந்தா என்ன போடுவோம் முன்னுக்கு டஸ் போடுவோம். இவ்வளவு தான் சிம்பிள் ப்ரெசன்ட் கேள்வி கேட்கிற மெத்தட்.